முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். டிசம்பர் 18, 1989. என் வசூலா, ஆண்டவராகிய நான் உன்னை துன்புறுத்துவோரின் கண்களுக்கு முன்பாகவே உனக்கு உணவூட்டுவேன். என் குழந்தாய், இந்த ஓநாய்களின் மத்தியில் உன்னை காண்பதில் நான் அடையும் வேதனையை உணர்ந்து பார். என் ஆன்மா ஆறுதலற்று இருக்கிறது. என் சமணசுகளின் படை அணிகள் வந்து என்னை தேற்றும்படி நான் அவர்களை தயார் செய்யும் அளவுக்கு என் இருதயம் துக்கப்படுகிறது. உன்னை துன்புறுத்துவோர் உனக்கு நஞ்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார்கள். ஆனால் நான் உன் மீது கொண்ட மாபெரும் அன்பை கொண்டு இடைவிடாமல் உன்னை தொடர்ந்து குணமாக்கி கொண்டிருப்பேன். உன்னை இழிவுபடுத்தும் இந்த தடைகளை நான் அவர்களுடைய ஆசனங்களிலிருந்து அகற்றுவேன். யாருடன் இருப்பதில் என் இதயம் அக்களிக்கிறதோ, யாரில் நான் என் ஆறுதலையும் ஓய்வையும் கண்டடைகிறேனோ, அந்த என்னுடைய எல்லா தூதர்களே, குறிப்பு இன்றைய தூதர்கள், என் அருளால் என் செய்தியை பெறும் என் ஆட்டுக்குட்டிகளே, என் இருதயத்தில் ஓய்வெடுக்கும் என் ஆட்டுக்குட்டிகளே, என் முன் குறிக்கப்பட்ட ஆன்மாக்களே, நீங்கள் இந்த காயின்களால் பாவமாகிய சாக்கடையில் மூழ்கி உள்ளவர்களும் என் ஆபேல்களாகிய உங்கள் தொண்டைக்கு குறிவைப்பதை ஒருபோதும் நிறுத்தாதவர்களுமாகிய இந்த காயின்களால் நீங்கள் தாக்கப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். ஆண்டவரே, காயின்கள் இரக்கமின்றி எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பண்டைய நாட்களில் அவர்கள் உமது இறைவாக்கினர்களை கொன்றார்கள். இன்று அவர்கள் தங்கள் குற்றத்தை மீண்டும் செய்ய விரும்புகிறார்கள். உமது பலிபீடங்கள் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக செயலிழக்க செய்வது அவர்களது நோக்கமாக இருக்கிறது. இந்த அந்நிய நாட்டின் மீதிருந்து எங்களை அழித்தொழித்து விட அவர்கள் விரும்புகிறார்கள். என் மீதமே, என் பலிபீடமே, மகா உன்னதராகிய எனக்காக ஒரு உயிருள்ள பலிபீடமாக வடிவமைக்கவும் உருவாக்கவும் நான் மண்ணிலிருந்து உயிரோடு எழுப்பியுள்ளவர்களே, நீங்கள் என் பீடங்களில் ஒன்றாக இருக்கிறீர்கள். இந்த பீடங்களை நான் பூலோகத்தின் பல்வேறு மூலைகளில் வைத்திருக்கிறேன். நான் இந்த பீடங்களுக்குள் என் ஆவல் மிக்க அன்பு சுவாலையிலிருந்து பற்றி எறியும் ஆசைகளை ஊற்றுகிறேன். நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். காயின் கொலை செய்ய இன்னும் தாகம் கொள்கிற அவன் இந்த முறை என்னை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவன் தான் பண்படுத்தியுள்ள மண்ணில் தொடர்ந்து தீமையின் விதைகளை விதைத்து வருகிறான். இன்று அவனுடைய அறுவடை தருவதை உண்கிறான் என்பதால் அவன் என்னை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். என் புறாவே கேள், அவன் உன் இரத்தத்தை மீண்டும் சிந்தும்படி உன்னை வலுக்கட்டாயமாகவோ அல்லது வாளாலோ பாலைவனத்திற்கு இழுத்துச் செல்லவும் மாட்டான். நான் உனக்கு தந்துள்ள தீச்சுவாலையை ஊதி அணைத்துவிட நானும் அவனை அனுமதிக்க மாட்டேன். என் சிறிய பலிபீடங்களே, என் மகிழ்ச்சியின் காரணமாக இருப்பவர்களே, தைரியம் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். அவனுடைய சித்தத்தின் ஒவ்வொரு பாவமும் அவனுடைய தலையை சுற்றி கொள்ளும். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு ஒரு மந்தமான ஆவியையும் பார்வையற்ற கண்களையும் கேட்க இயலாத செவிகளையும் தருவேன். அவர்கள் இன்னும் அப்படியே இன்று இருக்கிறார்கள், என்றென்றும் அப்படியே இருப்பார்கள் என்ற இசையாசின் இறைவாக்கு இந்நாள் வரையிலும் இந்த காயின்களுக்காக நிலைத்திருக்கிறது. நான் காயினை அவனுடைய நாட்டினின்று பாலைவனத்திற்கு, நான் வசிக்காத ஒரு நாட்டிற்கு, கொடும் தன்மை ஆறுகளாக ஓடி கரைகளுக்கு நீர் தருவதும் அதன் நிலங்களுக்கு பாசனம் செய்வதுமான ஒரு நாட்டிற்கு துரத்தி அடித்தேன். நீதி அவனை என் பார்வையிலிருந்து வெளியே வீசி எறிந்திருந்தது என்றாலும் இன்று இரக்கம் அவனை காப்பாற்ற முன்வந்து அவனுடைய கண்களின் மீதுள்ள மூடுதுகளை அகற்றும்படி தன் கரத்தை நீட்டும் போதும் கூட அவன் மறுக்கிறான். காயினே, படுகுழியிலிருந்து உன் வாழ்வை தூக்கி எடுக்கும்படியாக நான் பூமிக்கு அடியில் உள்ள நாடுகளுக்கும் கடந்த கால மக்கள் இனங்களிடமும் கூட இறங்கிச் சென்றேன். ஆனால் இன்று வரை நீ என் சொல்லை கேட்கவில்லை. உன் இறைவனாகி என்னை
அடையாளம் காணவும் நீ விரும்பவில்லை. வசுலா, என் புறாவே, பேச பயப்படாதே. ஏனெனில் நான் என் ஆவியை உன்மீது பொழிந்துள்ளேன். இந்த அந்நிய நாட்டை கடப்பது கடினமானது, ஆனாலும் நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் பரிசுத்த தோழராகிய நான் உனக்கு பேச்சும் நட்பும் ஆறுதலும் தரும்படி உன் அருகில் இருக்கிறேன். உன் எதிரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும்படி நான் உன் அருகில் இருக்கிறேன். உனக்கு எதிராக எழுந்து உன்னை அச்சுறுத்த முயலும் எந்த ஒரு சூறாவளியையும் அமைதியாக்கவும் சாந்தப்படுத்தவும் நான் உன் அருகில் இருக்கிறேன். உன்னை வேட்டையாட வரும் ஓநாய்களை துரத்தும்படி நான் உன் அருகில் இருக்கிறேன். சுட்டெரிக்கும் சூரியனிடமிருந்து உன் தலையை மூடி பாதுகாக்கும்படி நான் உன் அருகில் இருக்கிறேன். என் அன்புக்குரியவளே, என் ஒளியைக் கொண்டு உன் பாதையில் வரும் விரியன் பாம்புகளையும் தேள்களையும் துரத்தும்படி நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ போக வேண்டிய வழியில் நானே உன்னை நடத்துகிறேன். என் தூபத்தைக் கொண்டு உன்னையும் நம்மோடு இணைந்து வரும் அனைவரையும் நான் ஒவ்வொரு நாளும் மூடிக்கொள்கிறேன். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் புறாக்களே, பாலைவனத்திலிருந்து இவ்வளவு தூரமும் நான் தேடி சென்றிருந்தவர்களே, என் கண்கள் உங்கள் மீது இருக்கின்றன. உங்கள் மீது எனக்குள்ள அன்பு ஒரு உயிருள்ள நெருப்பாக இருக்கிறது. என் பொறாமை முன் ஒருபோதும் இராத அளவுக்கு கடுமை குறையாததாக இருக்கிறது. ஆகவே என் பாடலை கேளுங்கள். என் ஓய்விடம் இப்போது உங்களிடமிருந்து தொலைவில் இல்லை. உங்களை அனைவரிலும் அதிகமாக அன்பு செய்பவர் நானே. நானே என் அன்பின் பரிசை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். வந்து என் போதனைகளை கேளுங்கள். என் போதனைகள் ஒளியாக இருக்கின்றன. உலகம் மறந்துவிட்ட போதனைகள். அவர்களுடைய கண்ணின் மணியாக இருந்திருக்க வேண்டிய அந்த போதனைகள். வா, நாங்கள், நாம். ஆண்டவரே, ஆம் என்றென்றும். நாங்கள், நாம். என்றென்றும் பரிசுத்த அன்னையே, நான் உன்னை நேசிக்கிறேன். குறிப்பு: நம் பரிசுத்த அன்னை. டிசம்பர் 19, 1989. ஓ போதனையின் பரிசுத்த ஆவியானவரே, என் ஆன்மா குழப்பமடைய அனுமதிக்காதீர். நீரே என் தெய்வீக ஆசிரியர், எனக்கு கற்பிப்பவர் நீரே. உம்முடைய திருவாயினின்றே நான் கற்பிக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆண்டவரும் குருவுமாகிய நீர் சொல்வதை கேட்கவே நான் இங்கே இருக்கிறேன். சிறியவளே, துன்ப சோதனைகள் வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்காதே. உன் கருத்தை கூறாதே. என் சமாதானமே உன்னிடமிருந்து வர வேண்டிய ஒரே காரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவரின் சமாதானம். சர்ச்சைகளுக்கு தன்னிச்சையான பதில்கள் சரி செய்யப்பட முடியாத தவறுகளாகிவிடலாம். நான் என் இருதயத்திலிருந்து உனக்கு தந்திருப்பதை எடுத்து கூறு. அதற்கு அதிகமாகவும் வேண்டாம், குறைவாகவும் வேண்டாம். நான் உனக்கு தந்துள்ளதிலிருந்து எடுத்து கூறு. போது நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? ஆமீன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் யார் என்று எனக்கு மீண்டும் கூறும். அப்படியானால் நான் சொல்வதை கேள். இது கடவுளின் அன்புக்குரிய திருமகனும் உங்கள் மத்தியில் வாழ வந்த மனு உருவான வார்த்தையானவருமாகிய இயேசுவாகிய நானே. உன்னிடம் பேசுவது உன் மீட்பராகிய நானே. குறிப்பு: இயேசு இதை எப்படி சொன்னார் என்றால், ஒருவரிடம் இதை முதல் முறையாக சொல்வதை போல் சொன்னார். மலரே, தைரியம் கொள். என் ஓய்விடம் இப்போது உங்களிடமிருந்து தொலைவில் இல்லை. உங்களை அனைவரிலும் அதிகமாக அன்பு செய்பவர் நானே. நானே என் அன்பின் பரிசை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். வந்து என் போதனைகளை கேளுங்கள். என் போதனைகள் ஒளியாக இருக்கின்றன. உலகம் மறந்துவிட்ட போதனைகள். அவர்களுடைய கண்ணின் மணியாக இருந்திருக்க வேண்டிய அந்த போதனைகள். வா, நாங்கள், நாம். ஆண்டவரே, ஆம் என்றென்றும். நாங்கள், நாம். என்றென்றும் பரிசுத்த அன்னையே, நான் உன்னை நேசிக்கிறேன். குறிப்பு: நம் பரிசுத்த அன்னை. டிசம்பர் 23, 1989. மகளே, சமாதானம் உன்னோடு இருப்பதாக. என் இதயத்தை தொடு. என் இதயம் எப்படி கிழிக்கப்பட்டுள்ளது என்று உணர்ந்து பார். என் ஆவியை கொண்டு நம் ஆண்டவரின் இதயத்தை நான் உணர்ந்தேன். என் இதயத்தை இப்போது தொலைக்கும் முட்களை அகற்று.
ஆண்டவரே, இந்த முட்களை எப்படி அகற்றுவது என்று எனக்கு காட்டும். முட்களை அன்பால் அகற்ற முடியும். வசுலா, என்னை அன்பு செய், என்னை அன்பு செய், என் தைலமாக இரு, என்னை தேற்று, சிறிய ஆன்மாக்களை என்னிடம் கூட்டி வா. என் இல்லம் பெற்றுக்கொள்ளும் மிக பெரிய தாக்குதல்களையும் மீறி ஆண்டவராகிய நான் இறுதியில் வெற்றி பெறுவேன். நான் அதன் பின் மாசற்ற ஆன்மாக்களால் என் இல்லத்தை நிரப்புவேன். தங்கள் கூண்டை நிரப்புகிற புறாக்களைப் போலவே என் சொந்த வீடும் நிரப்பப்படும். இந்த மாசற்ற ஆன்மாக்கள் அப்பா என்று சொல்ல கற்றுக்கொள்ளும்படி அவர்கள் நேரடியாக என் கரத்திலிருந்து உட்கொள்ள நான் அவர்களை அனுமதிப்பேன். தெய்வீகம் சீர்கேட்டின் மீது உலகத்தின் துர்க்குணங்களின் மூலம் நாத்திகர்களாக என் குழந்தைகளிடமிருந்து வெளியாக்கப்பட்ட சீர்கேட்டின் மீது வெற்றி கொள்ளும். நான் இந்த மாசற்ற ஆன்மாக்களை என் தெய்வீகத்தை பிரதிபலிக்கும் தெய்வீக பிறவிகளாக மாற்ற எண்ணுகிறேன். இதனால் தான் இந்நாட்களில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றாலும் நான் உண்மையை இடைவிடாமல் உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்வது பற்றி உங்களில் சிலர் எரிச்சல் அடைகிறீர்கள் என்றாலும் இதே உண்மைகளை நான் திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டேதான் இருப்பேன். மந்தமான சில ஆன்மாக்களை தூண்டி எழுப்புவதற்கான ஒரே வழி இதுவே. இன்று என் அருளின் பரிசுத்த ஆவியானவர் அவிசுவாசிகளால் மறுதலிக்கப்படுகிறார். ஆனாலும் தாங்கள் மறுதலிப்பது எதை என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். வேதாகமம் கூறுவது போலவே இப்படி செய்கிறார்கள். கட்டுகிறவர்களால் விளக்கப்பட்ட கல்லே மூளை கல்லாயிற்று. அது அவர்களுக்கு இடர்களாகவும் அவர்களை தவறி விழ செய்யும் கற்பாறையாகவும் ஆனது. குறிப்பு: ராயப்பர் 2ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 7 மற்றும் 8. இந்த அவிசுவாசிகள் என் பரிசுத்த ஆவியானவரின் செயல்களில் விசுவாசம் கொள்ளாததால் இந்த மூளைக்கல்லின் மீது இடறுகிறார்கள். ஆம், இன்று உங்களுக்கு வழியையும் உண்மையையும் வாழ்வையும் காட்டும்படி இறங்கி வருபவராகிய என் அருளின் பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் அஸ்திவார கல்லாக நீங்கள் அடையாளம் காணாததும் ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பதுமான மூளைக்கல்லாக இருக்கிறார். மகளே, உன் குறைபாட்டிலும் என் செய்திகளை நிறைவேற்றக்கூடியவராக நான் இருப்பேன். உன் துன்பங்களை ஆசீர்வாதங்களாக ஏற்றுக்கொள். என் வேலையை செய்து முடிப்பதற்காகவும் என் காயங்களின் மூலம் உங்கள் அனைவரையும் குணமாக்கவும் நான் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது என்று நினைத்துப்பார். ஆண்டவராகிய எனக்கு மற்றவர்களுக்காக தங்களை பலியாக்கவும் சிறிய பாடுபட்ட சுரூபங்களாக மாறவும் மனதாயிருக்கிற தாராளமுள்ள ஆன்மாக்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த எல்லா பரித்தியாகங்களும் வீணாய் போய்விடாது. பிரம்மாண்டமான பரிகாரங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. காலம் நெருங்குகிறது. ஆகவே சிறியவளே, நீ களைப்பாயிருக்கும் போது என் தோளின் மீது சாய்ந்து கொள். விழுந்து விடாதே, என் மீது சாய்ந்து கொள். நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். என் வசுலா, உன் காலத்தின் மீட்பிற்காக ஜெபி. உன் சிறுமியை கொண்டு உன் கடவுளாகிய என்னை வருடி சீராட்டு. உன் இதயத்திலிருந்து வரும் உன் ஜெபங்களை கொண்டு என்னை சீராட்டு. நான் நேர்மையை விரும்புகிறேன், நான் கடமைகளை விரும்புவதில்லை. நான் உன் இதயத்தை விரும்புகிறேன். உத்தமமாயிரு. வாருங்கள், என் கண்கள் உங்களை விட்டு நீங்குவதில்லை. நீங்கள் எல்லோரும் என் சந்தோஷமாக, என் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். குறிப்பு: சிறிய ஆன்மாக்கள். டிசம்பர் 24, 1989. கிறிஸ்துமஸுக்கு முந்தைய நாள். இயேசுவா, நான் தான். கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. என் குழந்தாய், ஜெபி. உன்னை எனக்கு அர்ப்பணி. அன்பு எப்போதும் உன் அருகில் இருக்கிறது. உன் தொட்டில் நாட்கள் தொடங்கி இன்று வரையிலும் அது உன் அருகில் இருக்கிறது. இனி எப்போதும் அப்படியே என் அருகில் தங்கியிரு. குழப்பும் சிந்தனைகள் அனைத்தையும் விலக்கு. என் மீது மட்டும் சாய்ந்து கொள். என்னோடு ஒன்றாயிரு. ஓ
சம ஆற்றலும் சம உரிமையும் உள்ளவர்களின் சமூகத்தை சேர்ந்தவர்களே, அன்பின் மீது நான் கொண்டுள்ள அடக்க முடியாத தாகத்தை தனி. ரோமானியாவில் கம்யூனிசத்தின் வீழ்ச்சி. என் மலரே, நானே உலகின் ஒளி. பாடு, மகிழ்ச்சியாயிரு, மகிழ்ச்சியோடு பாடு. ஏனெனில் இந்த அற்புதங்களை செய்பவர் இயேசுவாகிய நானே. என் சிலுவை ஒவ்வொரு தேவாலயத்திலும் மீண்டும் நாட்டப்படும். பார்த்தாயா? குறிப்பு: ஓர் அந்தரங்க காட்சியில் ஒரு கோவிலின் கூரையையும் அதன் மீது 2-3 பேர் நின்று சரியான இடத்தில் ஒரு பாரமான சிலுவையை அது முன்னிருந்த இடத்தில் வைக்க போராடி கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன். ஓர் உலகளாவிய சமாதானம் விரைவில் வர இருக்கிறது. சமாதானம் பிறக்க இருக்கிறது. சமாதானம் மற்றும் அன்பின் இந்த பிறப்பிற்காக ஜெபியுங்கள். இன்று இந்த பூமி இந்த பிறப்புக்குரிய பிரசவ வேதனைகளை அனுபவிக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இவை அன்பானவரின் தொடக்க அறிகுறிகளாக இருக்கின்றன. குறிப்பு: நவம்பர் 29 அன்று, அதாவது ரோமானியாவில் காரியங்கள் நிகழ தொடங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு, டிசம்பர் 22ஆம் தேதிக்கான ஜெப கூட்டத்தில் வாசிப்பதற்காக இயேசுவும் நம் பரிசுத்த அன்னையும் ஒரு கிறிஸ்தும செய்தியை எங்களுக்கு தந்தார்கள். நம் பரிசுத்த அன்னையின் செய்தி ரோமேனியாவின் சுதந்திரத்தை மறைமுகமாக குறிப்பதாக இருந்தது. நான் பரலோக பூலோக எஜமானராக இருக்கிறேன். நானே முழு வல்லமையுள்ளவர் என்பதை ஒவ்வொரு நாட்டிற்கும் நான் என் வல்லமையை கொண்டு செய்து காட்டுவேன். உங்களை அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்கிவிட்ட அனைவரையும் என் சுவாசத்தை கொண்டு அவர்களுடைய பதவிகளிலிருந்து தூக்கி எறிவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அனைத்தும் என் வல்லமைக்கு உட்பட்டுள்ளது. நான் ஒரு சுவாசத்தால் செய்தது எனக்கு மகிமை தருவதாக இருக்கிறது என்பதை உங்கள் நாடுகள் உணர்ந்து கொள்ளட்டும். என் சட்டத்தை துடைத்து அழித்துவிட எந்த மனிதனாலும் இயலாது. இந்த சிறைப்பட்டோரை சிறையிலிருந்து விடுவிக்கவும் என்னிடம் அவர்களை தூக்கிக் கொள்ளவும் வந்தவர் ஆண்டவராகிய நானே என்பதை நாடுகள் உணர்ந்து கொள்ளட்டும். உங்கள் எதிரிகளை ஒரு நித்திய அவமானமாக மாற்றிவிட்டவர் நானே. இத்துடன் எல்லாம் முடிந்துவிடவில்லை. நான் உன் சகோதரியான ரஷ்யாவுடன் ஒரு சமாதானம் மற்றும் அன்பின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவேன். அவர்களுடைய குற்றங்கள் என்னால் மறக்கப்படும். அவளுடைய இதயத்திலிருந்து இந்த பாடல் வெளிவரும். நான் எப்போதும் அவருக்கென என் அன்பை கொண்டிருப்பேன். என் இறைவனுடன் என் உடன்படிக்கை நினைத்திருக்கும். என் ஆன்மா இந்த மகிமையான தருணத்திற்காக தாகமாயிருக்கிறது. நான் உன் சகோதரி ரஷ்யாவின் வழியாக இந்த வானகங்களின் கீழ் வாழும் ஒவ்வொரு நாட்டிற்கும் என் மகத்துவ பேரொளியையும் என் மகிமையையும் காட்ட எண்ணுகிறேன். நான் அவளை என் அழகாலும் என் நேர்மையாலும் உடுத்துவேன். உன் சகோதரர்கள். குறிப்பு: இங்கே கடவுள் ரோமைய கத்தோலிக்கர்களை குறிப்பிடுகிறார். அவள் வழியாகவும் அவளிலும் என் அழகையும் என் நேர்மையும் காணும்படியாக நான் அவர்களிடம் அவளை அணிவகுத்து நடத்தி செல்வேன். மகளே, உன் சகோதரியின் மனம் திரும்புதலின் திருமணம் விரைவில் வர இருக்கிறது. உங்கள் காலத்தின் இழிநிலையில் ஒடுக்கப்பட்டவர்களை தேற்றவும் அதன் சிறைப்பட்டோரையும் நிலவரையின் இருளில் வசிப்போரையும் விடுவிக்கவும் இறங்கி வருபவர் நானே என்று நான் சொல்லியிருக்கிறேன். சிவந்த பறவை நாகத்தின் தாடைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற வருபவர் உங்கள் மீட்பராகிய நானே. என் புறாக்களே, உங்கள் கூண்டுகளை உடைத்து உங்களை விடுவிக்க வருபவர் உங்கள் இயேசுவாகிய நானே. உங்களை ஒருபோதும் கைவிடாதிருந்த உங்கள் பரிசுத்தராகிய நானே. நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கதவுகள் எனக்கு மூடப்படாது. குறிப்பு: ரோமேனியாவின் கதவுகள். வசுலா, நான் தீய சக்திகளை என் இல்லத்தை இடித்து அதை பிளவுறும் கல்லறைகளாக மாற்றிய இந்த எல்லா தீய சக்திகளையும் வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கி அவர்களை அவர்களுடைய பதவிகளிலிருந்து தூக்கி எறிவேன். என் ஒளி உன் சகோதரி ரஷ்யாவையும் அவளுடைய பக்கத்து நாடுகள் அனைத்தையும் உயிர்ப்பிக்கும். நான் உங்கள் கூண்டுகளை எல்லாம் உடைத்து
உங்களை விடுவிப்பேன். மீட்பும் விடுதலையும் என்னிடமிருந்து மட்டுமே வருகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் சகோதரிக்காக ஜெபியுங்கள், அவளுடைய பக்கத்து நாடுகளுக்காக ஜெபியுங்கள். என் ஆண்டவரே, தன்னுடையதல்லாத பொருட்களை குவித்து வைப்பவனும் வாக்குறுதிகளால் தன்னை நிரப்பிக் கொள்பவனுமான மனிதனுக்கு பிரச்சனை வரும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். அவனுக்கு கடன் கொடுத்தவர்கள் திடீரென எழமாட்டார்களா? கொடுத்த கடனை கேட்டு அவனை நெருக்குபவர்கள் விழித்தெழ மாட்டார்களா? அப்போது அவன் அவர்களுடைய பலிப்பொருளாக இருப்பான். குறிப்பு: அபாகுக் ஆகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவார்த்தை. மிக துல்லியமாக ரோமானியாவில் நிகழ்ந்தது இதுதான். ஆனால் மாசற்றவர்கள் தங்கள் இரத்தத்தால் அதை செலுத்தினார்கள். உன் காலத்தின் எல்லா மறைசாட்சி புனிதர்களும் சாத்தானின் கடும் கோபத்திற்கு பலியானவர்களும் என்னிடம் இருக்கிறார்கள் என்பதில் நிச்சயமாக இரு. அவன் தன் பிடி தளர்ந்து கொண்டே போவதை அறிந்தவனாக என்னுடைய ஒவ்வொரு தனித்தனி மலரையும் நாசமாக்க எண்ணும் அளவிற்கு அவனுடைய கடும் கோபம் இருந்தது என்று நான் உனக்கு சொல்கிறேன். இயேசு அதன் பின் மேலிருந்து ரோமானியாவை நோக்கினார். சிறியவளே, குறிப்பு: இயேசு ரோமானியாவை இப்படி குறிப்பிடுகிறார்: அழாதே, ஏனெனில் ஆண்டவராகிய நான் உன் சிதைவுகளை திரும்ப கட்டுவேன். என் திருப்பெயருக்கு சாட்சியம் கூறும்படி நான் உன்னை பலப்படுத்துவேன். என் திருப்பெயரின் கீழ் நீ பெரிய காரியங்களை காண செய்வேன். கடைசியில் ஒரு வழியாக சுதந்திரமாயிரு. உன் மீட்பராகிய என்னிடம் வர சுதந்திரமாயிரு. என் திரு இருதயத்தில் வாழு. என் எதிரிகளாகவும் இருக்கிற உன் எதிரிகளை நான் என் ஒளியை கொண்டு துரத்திச் செல்வேன். இறந்துவிட்ட உன் குழந்தைகளுக்காக அழாதே, ஏனெனில் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் இருதயத்தின் ஆழங்களில் வைத்திருக்கிறேன். இரக்கத்தின் இறைவனாகிய நம் ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக. ஏனெனில் அவர் தம் மக்களை சந்தித்துள்ளார். அவர் அவர்களை காப்பாற்ற வந்துள்ளார். இருளிலும் மரண நிழலிலும் வாழ்பவர்களுக்கு ஒளி தர அவர் வந்துள்ளார். நம் பாதங்களை சமாதானம் மற்றும் அன்பின் வழியினுள் வழிநடத்தி செல்ல வரும் அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். முடிவுரை: இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.